சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 26/2/2025 இன்னைக்கு புதன்கிழமை, மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நான் எப்படி வழிபாடு செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நிலைவாசலில் மஞ்சள் தண்ணியெலாம் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு, நான் சந்திரசூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டேன். இன்றைக்கி அகண்ட தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. நம்மளால் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியல, நம்மளால் இன்றைக்கி முழுவதும் உபவாசம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த அகண்ட தீபம் ஏற்றலாம். அதே போல் தான் இந்த அகண்ட தீபம் ஏற்றினேன். இது நேற்று பிரதோஷ நேரத்திலேயே நான் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சிட்டேன். 3 அபிஷேகம், திருமஞ்சன பொடியும், அதுக்கப்புறமா பால், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம். இந்த அபிஷேகம் நேற்று பிரதோஷ நாள் வந்தது அப்படிங்கிறதால நேற்று ஈவினிங்கே நான் அபிஷேகம் செஞ்சிட்டேன். இன்றைக்கி காலையில் அபிஷேகம் செய்யாமல் நான் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சேன். இன்றைக்கி அபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமானது. சிவபெருமான் எவ்வளோ அபிஷேகம் செஞ்சாலும் அவருக்கு அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிவாலயங்களில் சிவனுக்கு மேலே ஒரு இதில் சொம்பில் எப்பயுமே நீர் அந்த சிவபெருமான் தலையில், லிங்கத்தோட தலையில் சொட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியன் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி 4 கால பூஜை, 6 கால பூஜை, இந்த மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்தே சிவனுக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் எல்லாம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க கோயிலில். ஆனால் நான் நேற்று சாயந்தரம் அபிஷேகம் செஞ்சதால் நான் இன்றைக்கி காலையில் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். இந்த தீபம் அகண்ட தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நான் இன்றைக்கி காலையில் அகண்ட தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த தீபமானது இன்றைக்கி முழுவதும் எரியிற மாதிரியும் மாலை 6 மணிலேருந்து இன்றைக்கி சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் ஸ்டார்ட் ஆகும். முதல் கால பூஜை மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரை, 2வது கால பூஜை 9 மணிலேருந்து 12 மணி வரை, 3வது கால பூஜை 12 மணிலேருந்து 3 மணி வரை, 4வது கால பூஜை அந்த பிரம்மமுகூர்த்த நேரமான 3 மணிலேருந்து 6 மணி வரை. இந்த எல்லா பலனையும் பெற்றுத்தரும் தேவாதி தேவர்கள், முக்கோடி தேவர்கள் அனைவரும் பூலோகத்துக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை பற்றி நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு நேர பூஜையே நமக்கு எல்லா பலனையும் பெற்றுத்தரும். இந்த பூஜை முடிகிற வரைக்கும் இந்த தீபம் ஏறிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி நான் ஏற்றி வச்சிருக்கிறேன். இதுதான் நான் முதல் முறையும் கூட இந்த அகண்ட தீபம் ஏற்றுறது. அப்படி கோயிலுக்கு போனாலும் நைட்டு முழுவதும் கண் விழித்து இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அகண்ட தீபத்தை நான் ஏற்றி வச்சிருக்கிறேன். கண் விழிக்க முடியும். நம்ம இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது விசேஷமே அந்த இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறது தான் சிறப்பான இந்த சிவராத்திரிக்குரிய மகத்துவம். அதை நம்மளால் முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த தீபம் இந்த நாளை காலை 6 மணி வரைக்குமே எரியிற மாதிரி நான் ஏற்றி வச்சிருக்கிறேன். இது அப்பப்போ எண்ணெய் தீர்ந்தது நான் நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றிருக்கிறேன். நெய் தீரும்போது அடிக்கடி அந்த தீபத்துக்கு நெய் ஊற்றி அதை அணையாமல் நாளை காலையில் வரைக்கும் பார்த்துக்கணும். இந்த அகண்ட தீபம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாள் இந்த அகண்ட தீபம் எரியறதால நம்ம வீட்டில் நம்ம ஒரு வருஷத்துக்கான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தான் இந்த அகண்ட தீபம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏற்றி வச்சிருக்கிறேன். அகண்ட தீபத்தை முதல்ல ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அடியில் கொஞ்சம் அச்சதை போட்டு அதில் மேலே அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி 2 திரி போட்டு நான் தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன். இன்றைக்கி அபிஷேகம் செய்யலை, நேற்று செஞ்ச அபிஷேகம் தான். முடிஞ்சால் நாளை காலையில் 4வது கால பூஜை அந்த நேரத்தில் அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதனால் நான் பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போதே காலையில் கரண்ட் கட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இப்படி தான் நான் பூஜை செஞ்சேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிவபெருமான வழிபாடு செஞ்சுருக்கிறேன்.
இந்த அகண்ட தீபமானது மாலை 6 மணிலிருந்து நாளை காலை 6 மணி வரைக்கும் எரியிற மாதிரி கூட தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த 4 கால பூஜை செய்வதற்கான பலனை நமக்கு பெற்றுத்தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.